நான் சாண்ட்ரா கூட இருக்கிறத துண்டிக்கிறேன். அதாவது சாண்ட்ராவோட கேம்ல இருக்கிறத துண்டிக்கிறேன் அப்டின்ட்டு பிரஜின் சொன்ன ஒரு விஷயம் வந்து சோசியல் மீடியால வேற மாரி போயிட்டுருக்கு. இவரு இப்போ இப்படிதான்பா சொல்லுவாரு. அதுக்கப்புறமா புருஷனுக்கு பொண்டாட்டியாகவும், பொண்டாட்டிக்கு புருஷனாகவும் தான் இருப்பாரு அப்டின்ட்டு சோசியல் மீடியால நெறைய பேர் நெறைய விதமா சொல்ற மாரி நான் பார்க்கிறேன். இந்த கமெண்ட்ஸ் பண்ற நீங்க, இந்த வீடியோவ பார்க்குற நீங்க, நான் ஒரே ஒரு விஷயத்த மட்டும் சொல்றேன். கொஞ்சம் கவனிங்க. நீங்க இந்த மாரி ஒரு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா போனீங்கன்னா எப்படி விளையாடுவீங்க? அத மட்டும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மத்த எல்லா விஷயமே உங்களுக்கே நல்லாவே புரியும். பிரச்சனை சாண்ட்ரா பண்ண ஒரு பெரிய தப்பா நான் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி, நாங்க 2 பேரும் தனித்தனியா விளையாட வந்திருக்கோம். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா விளையாட போறது கிடையாது. வி ஆர் கோனா பிளே அ இண்டிவிஜுவல் கேம் அப்படின்னு சொன்னாங்கல்ல. அததான் வந்து நான் வந்து பெரிய தப்பாக நான் பார்க்குறேன். ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா ஒரு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஒரு கேம் ஷோக்குள்ள போறவங்க, அவங்களோட பாண்ட், அவங்களோட லவ்வ வந்து பெருசா பார்ப்பாங்களா? இல்ல அந்த கேம பெருசா பார்ப்பாங்களா? அத பத்தி யோசிச்சீங்கனாலே உங்களுக்கு நல்லா புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். எஸ், மக்கள் எல்லாருமே சொல்ற மாரி, இவங்க சொன்னாங்கல்ல இண்டிவிஜுவல் கேம விளையாடுங்க, இண்டிவிஜுவல் கேம விளையாடுங்க அப்படின்ற மாரி நம்ம சொல்லலாம். அவங்களும் விளையாடலாம். பட் வந்து அந்த மனசார விளையாடுவாங்களா? கிடையாது. அவங்களோட லவ் தான் அங்க பெருசா தெரியும். மேபி அவங்க வந்து பொய்யா மனசுக்குள்ள ஒண்ணு வச்சுக்கிட்டு, வெளியில வந்து ஓகே அவங்கள வந்து கண்டுக்காத மாரியும், நடிச்சுக்கிட்டு அந்த மாரி இருந்தா மேபி யாராக இருந்தாலும் அந்த இடத்துல பிரஜ்னன்ட் சாண்ட்ரான்னு சொல்லல. யாராக இருந்தாலும், நீங்களா இருந்தாலும் சரி, நானா இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் அங்க அந்த மாரி விளையாடுனாங்கன்னா, பொய்யா விளையாடுனா வேணா, எல்லாருமே எதிர்பார்க்கிற மாரி விளையாட முடியுமே தவிர்த்து, அது வந்து நேச்சுரலா யாராலயுமே அவ்வளோ சீக்கிரம் அப்படி விளையாட முடியாது. அப்படி விளையாடுற மாரி இருந்தா, அது பெரிய மனபலம் இருக்கக்கூடிய ஒரு ஆளால தான் அந்த மாரி விளையாட முடியும் அப்படின்ட்டு இந்த வீடியோல நான் பதிவிடணும் அப்படின்னு சொல்றேன். அண்ட் உடனே சொல்ல வேணாம். டக்குனு நீ வந்து என்ன அவங்களுக்கு சும்மா சொம்படிக்கிற, எவ்வளோ வாங்குன அவங்க கிட்ட அப்படின்ற மாரிலாம் சொல்ல வேணாம். அவங்க எனக்கு யாருன்னே தெரியாது. ஒரு பப்ளிக் ஃபிகரா தெரியுமே தவிர்த்து, அவங்களுக்கு நான் சப்போர்ட்லாம் பண்ணல. அவங்க வந்து விளையாடின கேமா பார்க்கும்போது அது தவறு தான். எப்படி சொல்ல வரேன்னா, அவங்க சொன்ன ஒரு சில வார்த்தைகளா இருக்கட்டும், அவங்க பண்ண ஒரு சில பிஹேவியரா இருக்கட்டும், இதெல்லாமே வந்து என் கண்ணுக்குமே தவறா தான் தெரிஞ்சுச்சு. பட் அந்த ரிலேஷன்ஷிப், அந்த ஒரு பாண்ட நம்மளால குறை சொல்ல முடியாது. அதுல வந்து விமர்சனம் வைக்க முடியாது அப்படின்றது தான் இந்த வீடியோ மூலியமா நான் சொல்லிக்க விரும்புறேன். இந்த சம்பவத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்களோ மறக்காம என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. பாய்.